என்னை போலவே என் மண்ணையும் மக்களையும் நேசித்து அவர்களின் உயர்வுக்காக, மேம்பாட்டிற்காக, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்காக போராட்ட களத்திற்கு வந்து என் ஆருயிர் தம்பி சேவியர் குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மனவலியையும் வேதனையும் தருகிறது. ஆனாலும் வலிதோய்ந்த, காயம் மிகுந்த, வேதனைகள் நிறைந்த மொழி எடுத்து என் தம்பி சேவியர் குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன். என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாம் நம்முடைய பாட்டனார் சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமைக்கு எதிராக மாபெரும் புரட்சியை பற்ற வைத்த பெரும் நெருப்பு வைகுண்டர் உளவிய மண்ணில் அதைப்போல நம்முடைய தாத்தாக்கள் உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு என்ற புரட்சி மொழியை இந்த மண்ணிலே விதைத்த மகத்தான தலைவன் தாத்தா ஜீவானந்தம் உளவிய மண்ணில் எல்லை பிரிப்பில் என்னுடைய தாய் நிலம் இன்னொரு இனத்திற்கு சொந்தமாகிவிடக்கூடாது என்பதற்காக இறுதி வரை உறுதியாக நின்று போராடி தமிழகத்தோடு இந்த குமரி மண்ணை இணைத்த பெருமகனார் மார்சல் நேசமணி அவர்கள் உளவிய மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்தந்த காலகட்டங்களில் நம் இன மக்கள் எதிர்கொண்ட சிக்கல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்து போராடினார்கள். அவர்கள் வழி வழியே வருகிற நாம் இன்று நமது இன மக்கள் எதிர்கொள்ளுகிற சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து களத்திலே நிற்கிறோம். அல்ல, இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எந்த மாற்றத்தையும் நாம் சந்திக்கவில்லை என்பதுதான் வரலாற்று பெரும் துயரம், கொடுமை. இங்கே என் தம்பி தங்கைகள் பேசியது போல இதுவரை இப்படி ஒரு தலைப்பை தமிழர் நிலம் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பார்த்திருக்கார். பூமியே நம் சாமி என்று. இது எதற்காக கன்னியாகுமரியில் இந்த தலைப்பை வைத்து பேச வேண்டிய தேவை வந்தது என்றால் அதற்கு காரணங்கள் பல இருக்கிறது. என் அருமை பெற்றோர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, நாம் வணங்குகிற சாமியை காப்பாற்ற இந்த நாட்டில் அரசியல் செய்ய எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது. நாம் வாழுகிற பூமியை காப்பாற்ற
இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்கள் சாதி பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை கடந்து எதையாவது சாதிக்க பார்க்கிறோம். நீங்கள் எங்களை மதமாக பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை கடந்து மனிதத்தை பார்க்கிறோம். உலகில் எப்படி பார்த்தாலும் புனிதமானது மனிதம்தான். அதனால் இதுவரை அரசியல் செய்த தலைவர்களோடு இயக்கங்களோடு எங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்ததை திரும்ப ஒரு முறை என் தம்பி தங்கைகளுக்கு எடுத்துச் சொல்ல நான் கடமைப்பட்டவன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது என்று அவர் நமக்கு கற்பித்ததை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, அருமை தம்பி தங்கைகளே, சாதி மதம் கடவுள் உணர்ச்சி என்பதால் வெறும் மனிதனுக்கு மட்டுமானது. ஆனால் அரசியல் என்பது உலகில் எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது தன்னலமற்ற உலக உயிர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு. அதில் அற்ப மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மதம் கடவுள் உணர்ச்சி கலக்கவே கூடாது. ஒன்றை நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் ஒருபோதும் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். நீ சான்று வேணா எடுத்துக்காட்டு. மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. இறைவனை தரிசிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஏழை மகனை, ஒரு ஏழை தாயை தரிசித்து அவளுக்கு தேவை எதுவோ அதை நிறைவேற்றுவதே ஆக சிறந்த இறைப்பணி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பசித்தவன் தட்டில் உணவிடுபவன் எவனோ அவன்தான் உலகத்தில் தலை சிறந்த கடவுள். உன் கோயில்ல நெய்வேத்தியம் செய்யணும், பொங்கல் படைக்கணும், பூஜைக்கு தேங்காய் கொடுக்கணும், வாழைப்பழம் கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும், இவன் தான் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். பூமி நம் தாய் நம் சாமி என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான சொற்கள் அல்ல என் உடன் பிறந்தார்களே. நாம் பூமி தாயின் பிள்ளைகள். 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோள்கள். அதில் ஒன்று பூமி. மற்ற கோள்களில் உயிரினங்கள் தோன்ற வாய்ப்பில்லை, காரணம் நீர் இல்லை. சூரியனின் வெடித்து சிதறிய இந்த பூமி நாளடைவில் காலப்போக்கில் மேல்மட்டம் குளிர்ந்து 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 நீர் உண்டாகுது. H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு. நேர்மாறாக ஆக்சிஜன் 2 விழுக்காடு, ஹைட்ரஜன் 1 விழுக்காடுனா தண்ணி இல்லை. இயற்கையின் விதி. நீர் உண்டாகுது. நீரிலே ஒரு செல் உயிரினம் அமீபா உண்டாகுது. அந்த ஒரு செல் உயிரினத்தில் இருந்துதான் உலகில் இவ்வளவு உயிர் பெருக்கம் என்பதை கற்றிருந்த இளம் தலைமுறையினர் நன்கு அறிவீர்கள். இந்த பூமி ஒரு மண் என்று நினைப்பது தவறு. இது மண் அல்ல, நம் தாயின் மடி என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அண்ணன் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை, என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் 10 மாதம் தான் உங்களை கருவறையில் சுமந்தார். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை உங்களை சுமக்கிறார். தாயின் கருவறையில் இருந்து நீங்க வெளியே வந்து முதலாக காலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே.
இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் மடியில் தானே. ஆதலினாலே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன் நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள். பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். அப்படி காதலிப்பதால் தான் இந்த பூமியே நம் சாமி என்று உங்கள் பிள்ளைகள் பேசிக் கொண்டு இருக்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், உன்னை மகனே மகளே என்று உச்சி முகந்து சீராட்டி பாராட்டி வளர்த்த உன் தாய், அவள் கூட நீ செத்து போனால் பிணம் என்று விட்டு விட்டு போகிறார். 10 மாதம் உன்னை கருவறையில் சுமந்ததாய் கைவிட்டு விட்டார். ஆனால் நீ செத்த பிறகு பிணமாக நிராகரிக்கப்பட்ட பிறகு இந்த பூமி தாய் வா மகனே வா மகளே என்று தன் வயிற்றுக்குள் மறுபடியும் கருவறைக்குள் ஏந்திக் கொள்பவன் இந்த பூமி தாய் தான். சான்று என் தம்பி, என் தாயின் கருவறையில் வந்து எவ்வளவு போயிட்டான். ஆனால் இன்று இந்த பூமி தாயின் கருவறையில் மறுபடியும் போய் தஞ்சம் புகுந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த பூமியை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நீ எப்படி பார்த்தாலும் நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ இந்த இடத்துல கண்ணு முன்னாடி பார்க்கிற எல்லாம் யாரு தந்ததுன்னு மட்டும் சொல்லு. இந்த ஒலி வாங்கி, இந்த ஆடை, இந்த சட்டை, இந்த சூ, இந்த மேடை, இந்த இது, நீ பார்க்கிற கட்டடம், இந்த விளக்கு. தம்பி, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் விட்ட, சந்திராயன் செய்யற அந்த சந்திராயன் செய்யறதுக்கு உலகம் தந்தது யார்? எரிகணை விடுகிறாய், ராக்கெட் விடுகிறாய், கப்பல் ஓட்டுகிறாய், விமானத்தை விடுகிறாய், பறக்க விடுகிறாய். அதற்கெல்லாம் மூலப்பொருளை தந்தவள் யார்? இந்த தாய் தான். தங்கம், வெள்ளி, வைரம், பொன்னு, மணி, மாணிக்கம் எல்லாம் இவள் போட்ட பிச்சை. உனக்கு இவ தந்ததுதான். விண்ணை உரசும் இந்த கட்டடங்கள், அதற்கு எல்லா மூலப்பொருளையும் கட்டுற கம்பி, சல்லி, சிமெண்ட், சுண்ணாம்பு, கல்லு எல்லாம் இவ போட்ட பிச்சைடா. எல்லாம் தந்தவனுக்கு நீ தந்தது என்ன? அந்த செல்போனை வச்சு 13G 11G 14G பேசிக்க, அதுக்கு பொருள் தந்தவளும் அவதான். எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோய். நோய். சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் சொல்றார், இந்த உலகத்தில் நடக்கிற போர் சண்டையெல்லாம் காரணம் எல்லை விரிவாக்கமும் வள வேட்டையும் தாண்டா, வள சுரண்டலும் தாண்டா இத்தனை போர்களுக்கும் காரணம். இந்த இஸ்ரேல்காரன் தான் பால வழி இல்லாம நிக்கிறானேன்னு பாவப்பட்டு பாலஸ்தீனக்காரன் இந்த பாலைவனத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தான். எங்க ஊர்ல சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தினா கிடைக்க 2 ஆடு கேட்கும்னு. இருந்துட்டு போட்டும் பாவம்னவன மொத்த நாட்டையும் தனதாக்க அடிக்கிறான். ஈழத்துல நம்மள சிங்களம் அடிச்ச மாதிரி அங்க அடிக்கிறான். குண்ட தூக்கி போடுறான். யார் மேல? உன் தாயின் தலை மேல, உன் தாயின் மார் மேல, உன் தாயின் இதயத்தின் மேல, உன் தாயின் ஈரக்குளம் மேல போடுறான்டா குண்ட. இவள் உன் தாய். இன்னும் புரிஞ்சுக்கல. உன்னை பெற்றவள் உன் தாய். அந்த தாயை பெற்றவள் இந்த பூமி தாய் என்பதை நீ மறந்து விடுகிறாய். உன் தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை. வெனைய மலை மலை என்று கத்திக் கொண்டிருக்கிறான் என்று. ஒரு நாட்டின் மலை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டாதேன்னு ஏன் சொல்றோம்? 3000 அடி அதன் உயரம். அதற்கு மேலே 300 அடி உயர்ந்த மரங்கள். சூரிய வெப்பத்தில் கலநீர் நீராவி ஆகி மேலே குளிர்ந்து வந்து மேகமாக ஆறி காற்று தள்ளிக்கொண்டு போகும்போது அதை தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையாக திருப்புவது, கொண்டு வருவது மலையும் அதன் மேலே அடர்ந்து வளர்ந்திருக்கிற மரங்களும் என்கிற உயிரியல் அறிவியல் தெரியாத நீ
வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன, ஒண்ணும் இல்லை. சரி, இந்த மண்ணை வெட்டிட்ட, துறைமுகம் போட்ட, இந்த மண்ணை வெட்டிட்ட, மாளிகை கட்டிட்ட, இந்த மண்ணை வெட்டிட்ட, ரோடு போட்ட, ரோடு இருக்கும், வீடு இருக்கும், வேற உனக்கு வாழ்றதுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ரோட போட்டா வேகமா போயிடலாம். போய் என்ன புடுங்குவ? சீரியல் பாப்ப, சினிமா பாப்ப, வேற என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ வேகமாக போவது வீட்டுக்கு அல்ல, சுடுகாட்டுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ளும். என் பாட்டனும் தாத்தனும் எனக்கு வங்கியிலே பணம் வைக்கல, விலை உயர்ந்த மகிழ்வுந்து கார்களை வாங்கி வீட்டு வாசல்ல நிறுத்தல, விண்ணை தொடும் மாளிகைகளை கட்டி வைக்கல. ஆனால் மலையை மலையாக வைத்தான், ஆறை ஆறாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், குளத்தை குளமாக வைத்தான், மரங்களை அப்படியே வைத்தான். அண்ணா, நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ போத்தலில் தண்ணி குடிச்சியா? இல்ல போத்தலில் தண்ணி குடிக்கிற நிலைமை வரும் என்று கற்பனை செய்தியா? சொல், கற்பனை செஞ்சியா? இன்னைக்கு நீ போத்தலில் குடிக்கிறாய், இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எதை குடிப்பாய்? எங்கிருந்து வரும் தண்ணி? எங்கே இருந்து வரும்? ஆழ்குழாய் கிணறு போடுகிறாய், நீரை உறிஞ்சுகிறாய், வேகமாக உள்ளே குழாயை விட்டு நீரை உறிஞ்சுகிறாய். ஆனால் இந்த மரங்களின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று உனக்கு அறிவு இருக்கிறதா? இந்த செடி கொடி புல்லு பூண்டுகளின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று சிந்தித்திருக்கிறாயா? நீ 500 அடி 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டால் இந்த மரங்கள் தன் உணவு தேவைக்கு நீரை எங்கிருந்து எடுக்கும்? எதை பற்றியாவது நீங்க கவலைப்பட்டதுண்டா? என்னைக்காவது சிந்தித்ததுண்டா? தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா? உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நீ உணரவில்லையா? உனக்கு போத்தலில் கிடைக்கிறதே மற்ற உயிரினங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்ற சிந்தனை ஏன் வரல? ஏன் வரல? கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையான இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நீ எப்படி எண்ணிக்கொண்டாய்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தான்? மணலை நீ உருவாக்க முடியுமா? மலையை நீ உருவாக்க முடியுமா? பிறகு எப்படி அளிக்கிறாய்? எப்படி அளிக்கிற? எப்படி அளிக்கிற? மரங்களை வெட்டி விட்டாய், நான் நட்டு வச்சு வளர்த்து விடுவேன், சரி. நீரை உறிஞ்சி வித்து விட்டாய், நான் தேக்கி வைத்து விட்டு செத்து போவேன், சரி. ஆனால் மலையை மணலை எவன் உருவாக்குவது? எவன் உருவாக்குவது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? எது வளர்ச்சி? இத்தனை தேவாலயங்கள், இத்தனை பள்ளிவாசல்கள், இத்தனை கோயில்கள், உங்கள் ஜெபம், உங்கள் பூஜை, உங்கள் தொழுகை, உங்கள் அழுகை ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? நீ வெட்டிக்க, வெட்டிக்க. நீ இது விட்டலாச்சாரியார் படமில்லையின் உடன் பிறந்தார்களே, ஒரு மந்திர கொலை வைத்து மலையை வளர்ந்து விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய். மலையற்ற நிலம் வாழை வனம். எந்த உயிரினும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை. எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவது சாவதுதான். ராமர் கோயில் கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா? சிரிக்காத, உண்மையிலே கட்டி முடியல. ஒரு தளம் கட்டி இருக்குது. நான் சொன்னேன் 24 தேர்தல் அப்ப திறப்பாருன்னு, சரியா திறக்கிறாரு. ஒரு தளம் தான் கட்டியிருக்கு, மேல கோபுரம் அது செட்டு. இப்ப திறந்துட்டு கட்டுவார். எங்க உண்டி தொலைக்கிறது? நான் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், என் அருமை பெற்றோர்கள்ட்ட, தம்பி தங்கைகள்கிட்ட, உங்களை நீங்க நல்லா கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க. உண்மையிலே நீங்க நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்களா? எல்லாத்தையும் யோசிப்பீங்களா? உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க, பெரியத்தம்மக்க, அவங்க பெரியம்மா மக்க, பொன்னூடு போர், பொன்னெடுத்தோர், அவர்கள் பேரன் பேத்திகள், அப்புறம் மோடியுடைய மாமன் மகள்கள், சித்தப்பா மக்கள், அமித்ஷாவுடைய அத்தமயங்கள், அவர்கள் அவர்களாம் உங்களுக்கு உறவினர்கள், நாங்கள் அந்நியர்கள். இந்தி உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் உங்களுக்கு தமிழ்.
எனக்கு ரொம்ப மன வலிக்கும். தெரியாம இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டியடா சீமா அப்படின்னு. நாய் நிறையா இருந்தா கூட நான் வீட்டில் சுதந்திரமா போய் நக்கி திண்டு செத்துருக்கலாம்டா, இவங்களோட பிறந்ததுக்குன்னு கூட தோணும். என்ன செய்யுது, கூட பிறந்துட்டு விட்டுட்டு போக முடியல. ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, சொல்லுங்க, நீங்க இந்துவாக இருந்து தமிழரானீர்களா, இல்ல தமிழராக இருந்து இந்துவானீர்களா? நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழரானீர்களா, தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை ஏற்றீர்களா? இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழரானீர்களா, தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா? மனச்சான்றை தொட்டு அல்லாமலை ஆணை கர்த்தர் மேலே ஆணையாக, பகவான் கிருஷ்ணர் மேல இல்ல உங்க ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்க, நீங்க எது இதுல உண்மை? நீ தமிழனாக இருந்து இந்து மதத்தை ஏற்றியா, இல்ல தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா, இல்லை தமிழனாக இருந்து கிறிஸ்தவனாக ஏற்றியா? நீ என்னோட வா, எனக்கு பாஸ்போர்ட் இல்ல வச்சுட்டு தர மாட்டான், நீ போய் இங்கிலாந்துல இறங்கு. எவனாவது ஒருத்தன் ஹூ ஆர் யூ என்று கேட்கும் போது ஐ ஆம் கிறிஸ்டியன் ஒரு தடவை சொல்லி பாரு. இல்ல அரபு நாட்டுக்கு போ, ஐ ஆம் இஸ்லாம் சொல்லி பாரு. இல்ல நீ இந்த தானே இருக்கு கேரளா, வண்டி எடுத்துட்டு அப்படியே போய் ஐ ஆம் இந்து சொல்ல, ஐ ஆம் கிறிஸ்டியன். அது மொத்தமா பாண்டி தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் தான். உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது? இந்த பூனை இருக்குல்ல, பூனை இந்த உணவு இருக்கும் பூனை, அதுக்கு பாலை காய்ச்சி சூடா வச்சுட்டின்னு வச்சுக்க, பசியில வந்து டக்குன்னு வாய வச்சு ஒரு தடவை சுற்றுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையா இருக்கிற எதுக்கு கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை? மான தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாம போயிட்டுது? எத்தனை காலத்துக்கு இதை நம்பி ஏமாறுவ சொல்லு? மதமும் வழிபாடுமே வாழ்க்கையா? வாழ்க்கையில் வழிபாடும் ஒன்று, வழிபடுவதே வாழ்க்கை. அது எப்படி இருக்க முடியும்? நீ வழிபட்டுக்கிட்டே இரு. நம்ம பாட்டனார் பாடுறார் பாருங்க, வள்ளுவர், உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலைங்கிறது. மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூமியில் இந்த உலகில் பற்றற்று பாசமற்று துறவனம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிறது. இந்த நல்ல கவனத்தில் வச்சு. தேங்காய் கொண்டு போறது, வாழைப்பழம் கொண்டு போறது, பூ கொண்டு போறது, கரும்பு கொண்டு போறது, நெய் கொண்டு போறது, அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுப்பா? அதெல்லாம் விளைய வச்சது நான் தான்ப்பா, விவசாயி தான். அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிற நான் தானே பெரிய கடவுள். அதை நீ யோசிக்கணும்ல. சமூகம் என்பது என்ன? உத்தார் உத்தார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும். அது என்ன ஒத்தது அறிவார்? இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன், நான் நெல்லை விளைய வச்சிட்டேன். அந்த நெல்லை அரிசி ஆக்குறதுக்கு ஒரு அரவை ஒரு எந்திரம் இருக்குது, அதை அது பண்றதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு. அப்ப ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து போகுது. எனக்கு நெல் விளையுது, அவன்கிட்ட கத்தரிக்காய் விளையுது. எனக்கு நெல் விளையுது, கேரளால தேங்காய் விளையுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட பருத்தி விளையுது. என்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட தக்காளி விளையுது. அப்ப ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது, அதை அழகுபட வெட்டி திருத்த ஒரு கலைஞன் தேவைப்படுதான். அது என்னுடைய முடி திருத்துகிற என்னுடைய சகோதரன், அவன் தேவைப்படுது என் வாழ்க்கையில. எனக்கு துணி தச்சுத்தர எனக்கு பருத்தி இருக்கு, அதை நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் தேவைப்படுறான், அவன் ஒருத்தன். அங்கே தையல் கலைஞன் தேவைப்படுறான். நான் விளைய வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது. அப்ப மண்பானையில் அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்கே ஒரு தொழில்நுட்ப கலைஞன் ஒரு கலைஞன் தேவைப்படுறான். ஒவ்வொருத்தனை சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையா இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படுங்கிறான். இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பெயர்தான் சமூகம். அதை விட்டு நாங்கெல்லாம் இந்து. அன்னைக்கு பாக்குறேன் திருநெல்வேலியில இந்து பாதுகாப்பு மாநாடு. மோடி ஆட்சியில கூட இந்துக்கு பாதுகாப்பு இல்லை.
இந்துவை யாற்றிருந்து பாதுகாக்கப்படுற? இந்துகிட்ட இருந்துதான். யாருக்கு என்ன பிரச்சனை? இவங்க பாலிசி என்ன சொல்லு? சரி, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, உன்னுடைய பொலிட்டிக்கல் பாலிசி சொல்லு. சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதை மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல. போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்களை அரசு அறிவிச்சது உண்டா? 60 ஆண்டுகளா? இல்ல. இவ்வளவுதான். இது இந்த திராவிட மாடல். குஜராத் மாடல் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமில்ல? என்னது? பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? கோட்பாடும் கொள்கைகளும். மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயில் கோயிலா ஓடி வராரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, செஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போறாரு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, அங்கெல்லாம் போனர் இருக்கு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளத்துல சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. சென்னையில பெருவெள்ளத்துல மிதந்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீ? கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர் இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேங்கிட்டான். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க அவமானத்துல தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமையை சொன்னா? என்ன நிலைமை? என்ன? நீ எந்த காலத்திலையும் உன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான். நீ நல்லா கேட்டுக்க. எங்க அப்பா நம்மாழ்வார் இந்த பூமியில் வாழ்நாள் 25 ஆண்டுகள் சொன்னார். அவர் அப்படி சொல்லல. இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழுகிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது அவர் சொன்னது. அப்பா கூட 4 நூற்றாண்ட சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கே வெங்கட்ராமன் எழுதிய சூழியல், பொருளியல், அரசியல், இதை எல்லாரும் படிக்கணும். எவன் படிக்கிறான்னு இல்லையோ நாம் தமிழரின் தம்பி தங்கிகள் படிக்கணும். அதுல சொல்லிக்காங்க பாருங்க, 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் தன் ஆய்வறிக்கையை ஐநா பெருமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பூமியில் வாழ்நாள் இன்னும் வெறும் 12 ஆண்டுகள் தான். அதற்குள் எச்சரித்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. இந்த உலகத்துல ஒரு நாட்டு தலைவனும் பேசல, ஐநா பெருமன்றம் பேசல. ஐயா எழுதினார், அவர் பிள்ளை நான் தான் ஒரு ஊரா பேசிட்டேன். உலகத்திலே நான் தான் பேசுறேன். டே தப்பிச்சிருங்கடா தப்பிச்சிருங்கடா. உனக்கு தெரியுமா வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுறதுக்கு, கங்கை, யமுனா, இந்த நதிகள்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இமயமலையில் இருந்து நன்னீருங்கிற பனிப்பாறைகள் உருகி 15,000 இடங்களில் இருந்து 15,000 இடங்களில் இருந்து பனிப்பாறைகள் உருகி உருகி ஓடி வந்து இந்த நதியில் கலப்பதனால் அது நன்னீராகி வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுது. 2030 85 விழுக்காடு இந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் ஆய்வு சொல்லுது. 85 விழுக்காடு 2030 2000 வருஷம் இருக்கு நினைச்சிருக்கியா? எத்தனை வருஷம்? எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகளில் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் என்றால் வட இந்திய நதிகளும் வறண்டு விடும். இதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை இருக்கா? கிளீன் இந்தியா அறிவித்த மோடி அவர்கள் ஏன் கிளீன் இந்தியா அறிவிக்கின்றனர்? புவி வெப்பமாவதை, பருவநிலை மாற்றத்தை, இந்த பனிப்பாறைகள் உரிவு ஓடுவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி இந்த பூமியை பச்சை குடையால் போர்த்துவதுதான், பிடிப்பதுதான், மரங்களை வளர்ப்பதுதான். இங்கே கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி போவார், டிரைவர் நல்லா நிழல் பார்த்து நிறுத்து, எதுல? மரத்து நிழல் பார்த்துல நிறுத்து அப்படின்னு. என்ன செய்யுது? தன் வாழ்நாளில் 40,000 முறைகள் இந்த பூமியை உழுகுதுங்கிறான். கீழே மண்ணை சாப்பிட்டு மேல போடுதுரா, மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கொண்டு போடுதுரா. இந்த பூமியை உழுகுதுரா, பலப்படுத்துறாங்கிற மண்புழு. அந்த மண்புழு செய்கிற மகத்தான பணியை கூட உலகில் எந்த உயிரினமும் செய்யல.
மனித வாழ்க்கைக்கு மண்புல் கூட பயன்படும். கேவடுகட்ட இந்த மதமும் சாதி ஒரு மயிருக்கும் பயன்படாது. நீ அதை கடிபிடிச்சுக்கிட்டே என் ஜாதி என் மதம் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். நம்ம தாத்தன் பட்டுக்கோட்டை மனசுல எழுதி வச்சுக்க. நீ சாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வின்றான். அன்பு நிறைய உடையோர்மை அன்பு நிறைய இருக்கிறவன் தான் உயர்ந்த சாதின்றான் பாரதி. பட்டுக்கோட்டை சொல்றான், புத்தர் வந்தார், பின்பு ஏசி வந்தார், காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எதை எழுதியோ எழுதித்தான் வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு கேட்டான். இயேசுவை படிச்சா, புத்தனை படிச்சா, காந்திய படிச்சா, நபிகளை படிச்சா, என்ன பண்ண நீ? என்ன பண்ண? என்ன பண்ண? இந்த பூமிக்கு நீ ஒரு வழிபோக்கன், அந்நியன், சேங்கர் நபிகள். நீ வழிபோக்கன்டா, வந்தியா இருந்தியா போயிடுறாங்க. நீ வாடகை வீட்டில் குடியிருக்க வந்தவன். வீட்டு உரிமையாளர் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பியோ அப்படி இந்த பூமியை உன் சந்ததியிட்ட ஒப்படைச்சு போகணும். நீயே வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு உன்னுடைய சொந்தம் கிடையாது. இது உனக்கானது இல்லை, உன் பிள்ளைகளுக்கானது. அது அவனுக்கானது, அவன் பிள்ளைகளுக்கானது. சீலன் சொன்னால 3 மலையை வெட்டிட்டான், அந்த பள்ளமா இருக்குன்னு அப்படி இருக்கட்டும். அவ்வளவு பேரையும் தூக்கி போட்டு உள்ள பொக்கலைன்னு வச்சு மூடி புதைக்கல. நீ பாட்டே இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்? மலைனா நின்றுமா, மண்ணுனா நின்றுமா? காசு. அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, என் தம்பி தங்கைகளே, பேருந்து மிக்க பெற்றோர்களே, எந்த ஒரு மகனாவது இந்த வேலையை செய்வானா பாருங்க. எங்க அம்மாவை பாக்குறேன், என்னை பெத்த தாய. அம்மாவுக்கு 2 கண்ணு இருக்கு. வித்தா எப்படியாவது ஒரு 50 லட்சம் வாங்கலாம். இதயம் நல்லா தான், ஹார்ட் பீட் நல்லா இருக்கு. இந்த இதயத்தை டொனேஷனுக்கு காத்திருக்கிறான். டொனேட் பண்ண யாராவது அம்மாவோட இதயத்தை வித்தா 2 கோடி வாங்கலாம். சிறுநீரகம் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது பழுதாகலை. 2 கிட்னி இருக்கு. 2ல் 2யுமே விற்கலாம். இல்லை 2ல் 1 விற்றா கூட ஒரு 25 லட்சம் கிடைக்கும். இப்படி பெற்றதாயின் உறுப்புகளை விற்கிற எந்த மகனையாவது நீ உலகத்துல பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? இருக்கான். அவன் தான் இந்த அயோக்கிய பய. மண்ணெண்ணி விற்கிறது, மலையை குடைஞ்சு விற்கிறது, நீரை உறிஞ்சி விற்கிறது. தாயின் மாறின் பால் குடியடா பரதேசி. மாற எறுத்து ரத்தம் குடிக்கிறியடா கொலகார பயன. உன்னை என்ன பண்ணலாம்? கொடுமை பாருங்க. வேறெல்லாம் யோசிக்க மாட்டான். இவர்கள் என்னிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க, இனி பருவமழை என்பதை புயல் மழை பெருமழை 2 தான் அடிக்கும். கார்த்திகை மாதத்துல அக்டோபர் நவம்பர்ல பெய்யுற மழை திடீர்னு ஜனவரியில பெய்யுது. கோடையில மழை வராதுன்னா கோடையில பெருமழையா பெய்யும். காரணம் பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்லுவான். பருவநிலை மாற்றத்தால். பருவநிலை மாறிச்சா நீ மாத்திரியா? மாறிச்சா நீ மாத்திரியாடா யோக்கியப்பட. இந்த குண்டு வெடிக்குமா கடல்ல போடு, இந்த குண்டு வெடிக்குமா பாலைவனத்துல போடு, இந்த குண்டு வெடிக்குமா மலை மேல போடு. நீங்க நல்லா கவனிங்க. இந்த பாலித்தீன் நெகிழி இருக்குல்ல, இந்த நெகிழி குலைமம், இந்த பிளாஸ்டிக், இது மாதிரி உலகத்துல நஞ்சு எதுவுமே இல்லை. தெரிஞ்சே அனுமதிக்கிறான். அது தடை செய்ய முடியாதா? அதுக்கு மாற்று இல்லையா? இருக்கு. இப்ப என் தம்பி எல்லாம் சொன்னாங்கல்ல, கேரள கழிவுகள் எல்லாம் கொற்ற குப்பை மேடாக நம் நாடு மாறிக்கிட்டு இருக்கு. முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாத? தெரியும். அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் தாய் நிலம் இல்லை. இது அவன் கவலைப்பட மாட்டான். என் மொழி செத்து போச்சு, அதை பத்தி கவலை கிடையாது. இந்த நாகர்கோயில்ங்க, இந்த நாகர்கோயில் நீ நல்ல தமிழ் மகன் தானே. போ, நம்ம தமிழ்ல இருக்கு. நாகர்கோயில் என்ன மொழியில் இருக்கு? என்ன மொழியில் இருக்கு? நாகர்கோயில் எழுதியிருக்கு. என்ன எழுத்துல எழுதியிருக்கு? தமிழ்ல. நம்ம நாகர்கோயில் NA இப்படி, அது ஆங்கில எழுத்துல இருக்கு. உச்சரிப்பு தமிழ்ல இருக்கு. நம்ம எதுக்கு தமிழ்ல இருக்கு? சும்மா நம்ம ஜஸ், நம்ம சதுரங்கம் கிடையாது.
எப்படி நம்ம ஸ்கூல் ஏன் நம்ம பள்ளிக்கூடம் இல்ல இல்ல? அவளுக்கு என் தாயின் மரணத்தை பற்றி என்ன வழி இருக்க முடியும்? என்ன கவலை இருக்க முடியும்? பூமி நாசமாவதை பற்றி அவனுக்கு என்ன பிரச்சனை? ஆந்திராவில் மலையை வெட்ட தடை, கேரளாவில் மலையை வெட்ட தடை, கர்நாடகாவில் மணநெல்ல மலையை வெட்ட தடை. என் மண் இல்லாத வெட்டிய எவ்வளவு வேணா வெட்டி. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெருமக்கள் தொடுக்கிறார்கள். மதுரை உயர் நீதிமன்றத்தில் அதுல என்ன மனு என்றால், கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு மணலாக ஆக்குவதற்கு தடை இருப்பதால், நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும், ஸ்பெஷல் மென்ஷன் அதுல இருக்குது, சிறப்பு குறிப்பீடு. எப்படி? கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுவதால் கன்னியாகுமரி மலைகளை வெட்டி எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும். இந்த நீதிபதி உண்மையிலேயே நீதிபதியாக இருந்தால் கேரளாவில் இந்த மலைகளை வெட்ட ஏன் தடை கேட்டிருக்கணும்ல? கேட்கணுமா இல்லையா? விழிங்கத்திர துறைமுகம் மேற்கு தொடர்ச்சி மலையை அங்கதான் தொடங்குது. அவன்கிட்ட மலை இருக்கு, அவன் வெட்டல, அதான் துறை சொன்னான். ஏன் வெட்டல? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த வாழ்றான். இதைத்தான் சொல்லாம மறுபடியும் வழக்க கிழக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு பேசுறான். நான் இதை லட்சம் தடவை பேசிட்டேன். என்னை ஒரு தடவை போட்டு உள்ள வச்சு பாருங்க. நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன் தன் தாய் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்க எப்படா சகித்து கொண்டிருப்பான்? அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் ஜான் பெர்கின் தன் முன்னுரையிலே எழுதுகிறான், உங்கள் தாய் நிலத்தின் வளங்களை களவு போவதை, கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். எனக்கு தெரியுது என் மலை போகுதுன்னு, தடுக்க முடியாத காரணம் அதிகாரமற்ற எளிய மகனா இருக்கு. கத்த முடியுது, கதற முடியுது, போராட முடியுது, வழக்கு வாங்க முடியுது, சிறைவிட முடியுது, ஆனால் தடுக்க முடியல. பெரிய அறிவார்ந்த தர்க்கவாதிகள் வேறு மனம் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறது? பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் இத்தனை ஆண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் கோட்டை கட்டி பெரிய பெரிய மாடி கட்டி வாழ்ந்தானடா. ஆத்து மணலம் மொத்தமா அள்ளி வித்து இந்த மலையை மலனான் நுறுக்கி தான் கட்டினானடா. 32 ஆறுகளை நீங்க கொலை செய்தீங்க. 32 ஆறு மணலை அள்ளி வித்தீங்க. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்பட்டதா? மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா? அரபு நாடுகளுக்கு ஏத்தல, அந்நிய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து விற்கல. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்பட்டிருந்தால் இன்னும் 200-300 ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம். மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை. எப்படி இருக்கு? எல்லாம் வேட்டைக்காடு. அதான் கிளாடு பூரிங்க சொல்றான் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன். ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தார். கிழங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். அப்போது நதி நதியாக இருந்தது, ஆறு ஆறாக இருந்தது, மலை மலையாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, எல்லாம் அப்படி இருந்தது. நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தார். ஆனால் இவர்கள் பண வேட்டையாட தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டான். 18 வயதிலே பாட்டியாகி விட்டாளுங்கிறான். அதான் நடந்துருச்சு. இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க, சாலையில போறீங்க, எவ்வளவு பாறை உந்துகள் நம் மணலை கொண்டு போகுது, மலையை கொண்டு போகுது. அது கவனிக்கல. தூசி பறந்து கண்ணுல படுறது காரணம் என்ன? என்னை கவனி, என்னை கவனிடா, என்னை வெட்டி கொண்டு வர. ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கைகளே, சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்துக் கொண்டே போகும். ஒரு லாரியில் 2000 லிட்டர் தண்ணீர் அதுக்குள்ள இருக்குங்களா? ஒரு லாரியில ஈரத்தோட மண் அள்ளி போகும்போது அது சொட்டு சொட்டா விழுவது. மண்ணில் லாரி மண்ணை தண்ணீர் இல்ல, நம் தாய் நிலத்தின் கண்ணீர். அவ அழுகிறா, என் அருமை பிள்ளைகளே, என்னை களவு கொண்டு போறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது. ஒருத்தனுக்கும் அதை பற்றி புரிதலும் இல்லை, அக்கறையும் இல்லை. 32 ஆறும் செத்துருச்சு. ஆறு எப்படி சீமான் செத்து போகும்? செத்துரும். மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல், அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகிறது. 100 ஆண்டுகள். இந்த மணலை ஆறை உருவாக்கியது யார்? நீயா, இல்ல மோடியா, இல்ல ஸ்டாலினா, இல்ல மனோ தங்கராஜா? யார் உருவாக்கினது?
ஆறை உருவாக்கியது அருவி, அருவியை பிரசவித்தது மலை. அப்படியே கொட்டுது மலை, மலை முகடுகள்ல பிடிச்சு உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது மரம். அங்க இருக்கிற கிராஸ் லேண்ட், புல்வெளிகள், சோலை புற்கள் அவையெல்லாம் தன் உணவு தேவைக்கு போக ஒவ்வொரு துளியாக உருட்டி விடுது. ஒவ்வொரு துளியும் சேர்ந்து பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து கொட்டுது, அது அருவி. ஓடி வரும்போது சிறு குறு கற்களை உருட்டி ஒன்னோடு ஒன்று மோத வச்சு நொறுக்குது, அது மணலாக ஆற்று மேலே படியுது. ஏரியை நீ வெட்டினாய், குளத்தை நீ வெட்டினாய், கம்மாயை நீ வெட்டினாய், கிணறை நீ வெட்டினாய், ஏந்தலை நீ வெட்டினாய், தாங்களை நீ வெட்டினாய், கரணையை நீ வெட்டினாய். ஆனால் ஆறை நீ உருவாக்கவில்லை, அருவி உருவாக்கியது. அது இயற்கையின் அருங்கொடை. அந்த ஆற்று மேலே மண் படியுது, அது மனித உடலுக்கு தோல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி, நீர் தேக்கி மணல். நீர் வடிகட்டி போ, கன்னியாகுமரியில கடல் இருக்கு, போ, அண்ணன் சொன்ன கடல் தண்ணி எடுத்து குடி, உப்பு கைக்கும். 2 அடி இப்படி வா, 2 அடி பின்னுக்கு வா, அந்த மண்ணை தோண்டு, தண்ணீருக்கு எடுத்து குடி, உப்பு கச்சா என்னை அங்கிருந்து செருப்பால் அடி. ஏன்? மணல் வடிகட்டிச்சுரா. உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியடா மணல். நீ அந்த மணலை அள்ளி வித்துட்ட, ஆறு செத்துருச்சு. என் உடலில் தோலை சீச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா, அப்படி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வர்ற நோய் தொற்றிகள் தொட்டி நான் ஒரு நாள் 1/2 மணி நேரத்தில் செத்து போவேன். அது மாதிரி ஆறு செத்துருச்சு. ஆறு செத்துருச்சுன்னு எப்படி சொல்ற சீமான்? ஆற்று கரையிலே இருக்கிற பனை, தென்னை, பாக்கு மரம் எல்லாம் செத்து விழுகுது. அப்ப ஆறு செத்துருச்சு. எவ்வளவு பெரிய ஆபத்தில் நீ நின்றுகிட்டு இருக்க. பூமின்னு ஒரு 2 வார்த்தையில சொல்றது இல்லை, 2 எழுத்துல சொல்றது இல்லை, ஒற்றை வார்த்தை கிடையாது. உலக உயிர்களின் தாய் பூமி. அந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு. உன் சாமியவே தாங்கி நிற்பது இந்த பூமிதான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். நீ வணங்குகிற தெய்வங்கள், ராமருக்கு சிலை செஞ்சிருப்பாங்கல்ல, எதுல செஞ்சிருப்பாங்க? ஒருவேளை தங்கத்துல செஞ்சிருக்கலாம். தங்கத்தை தந்தவது யார்? வெள்ளி கிரீடம், அதை தந்தவர் யார்? தங்க வேல், அதை தந்தவர் யார்? கற்களில் சிலை, கற்களை தந்தவர் யார்? தந்தவர் யார்? உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த 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 இது இதுக்கு இது அதுதான் நீ இந்த பூமி தாய்க்கு சேர நன்றி கடன். வேற ஒண்ணுமே கிடையாது. நீ ஒண்ணுமே செய்யணும்டா, ஒன்னே ஒன்றா, ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்துறா. நீ பூமியில பிறந்ததுக்கான பயனை செஞ்சுட்டடா. அந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை, என்ன பெத்த தாய்க்கு சோறு போட்டங்கன்னு சொல்லுவீல்ல, அப்படி ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்துறா. அவ்வளவுதான்டா நீ செய்ய வேண்டியது. அவ்வளவுதான். ஆண்களும் தாயாகலாம். என்ன வழி? ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்தால் ஆண்களும் தாயாகலாம். போடா, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி, மாட்டுக்கு பேர் வைக்குமே, கருப்பா வாடா, செவலை வாடா, மயில வாடா அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி, நாய்க்குட்டிக்கு ஜிம்மி பம்மினி என்னத்தையே வச்சு கூப்பிடலடா. அது மாதிரி மரத்துக்கு பேர் வைடா. உன் தாத்தா பேரை வைடா, கருப்பையா, செல்லச்சாமி, எதை பேரை வச்சு பேசு, அவனோட பேசு. மரத்துக்கு பேசுனா கேட்குமான்னு? கேட்கும்டா பரதேசி, கேட்கும். ஏய், இதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கான்னு நினைக்காத. தொட்டாச்சு நீங்க செடியை போய் பாரு, தோடு சுருங்குது அப்படின்னா உணர்ச்சி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. அப்பா சொல்றாங்க, நீ மரத்தோட பேசுங்க. நீ பேசிக்கிட்டே இரு, அதுவரை பூத்தது காய்ச்சது இல்லாம அடுத்தாண்டு அதிகமா பூக்கும் காய்க்கும்ங்கிறாங்க. ஒரு தோப்புல இருக்கிற ஒரு மரத்தை நீ வெட்டி விட்டால் அதன் அருகில் இருக்கிற மரங்கள் அடுத்த முறை பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடுகிற பயன்கிறது மரம்ங்கிறாங்க. நீ நம்ப மறுக்கிற. நீ கைகுடிக்கு கட்டி பிடிப்பது போல கீழே பூமிக்குள்ளே வேரோடு ஒரு பின்னி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளுங்கிறாங்க. உனக்கு நம்ப முடியல, நம்பித்தான் ஆகணும். அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி மாட்டுக்கு பால் கறந்தாருன்னு நக்கலா சிரிச்ச, அது சயின்ஸ். உனக்கு கேவலா, ஐயோ பாட்டு பாடியெல்லாம் மாடு பால் கறக்குமா அப்படின்னு. மாடை கட்டி வச்சிரு, பட்டாசை போடு, அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா? அதிர்ற வேட்டு சத்தத்துக்கு வெறித்த அத்துக்கொண்டு ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்காத? சொல்லு. ஹே அப்படின்னா மாடு இப்படி போராடு, வா 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 அப்படிங்கும்போது கிட்ட வருதா இல்லையா? இத கூட கத்துக்கொள்ளல எத்தனை ஆண்டுகள்ல, சொல்லு. என் வீட்டுல 2 பேர் இருக்கான், வீரா சூரான்னு. வீரா சூரா என்ன ஒளியில பெரிய வித்தியாசம் கண்டுருவேன்? 2 பேரும் நாய்க்குட்டியே தான். வீரானா வீரா வருவான், சூரானா சூரா வருவான். எப்படி அவனுக்கு சின்ன ஒளி அளவுல என் பேரு வீரா, என் பேரு சூரா, அப்பா இப்படி கூப்பிடாரு, அம்மா கூப்பிடாரு, எப்படி தெரியுது? எத்தனை லட்சம் கார் போகுது சாலையில,
என் காரு என் மனைவி காரு வரும்போது சரியா அம்மா காரு வந்துருச்சுன்னு கத்திட்டு வெளியில வரான், அப்பா காரு வந்துச்சு அந்த சத்தத்தை உணர்ந்து வரானே, அப்ப அவனை எப்படி சொல்றது சொல்லு? நீ தேனிங்கிற 1000 நாய்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தி ஒரு தேனிக்கு இருக்குங்கிறான், ஒரு தேனி ஈக்கி இருக்குங்கிறான். நீ எதையும் கற்கிறது இல்லை, எதையும் படிக்கிறது இல்லை. இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு பூச்சியை கொல்லுமா? நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா பூச்சியை கொல்லும். எதுக்குப்பா பூச்சியை கொல்லணும்? ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி அரக்கு தருது, ஒரு பூச்சி பட்டுநூல் தருது, பல பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. பூச்சி இல்லைன்னா எந்த செடியும் பூக்கும் காய்க்காது இல்ல. மகரந்த சேர்க்கை இந்த செடியில் இந்த வண்ணத்து பூச்சி இந்த வண்டு இந்த பூச்சி போய் தன் உணவை உண்ணும் போது ரெக்கையில மகரந்தத்தை மூக்குல மகரந்தத்தை ஒட்டிட்டு போய் இன்னொரு செடியில் உட்காரும்போது இந்த மகரந்தத்தை கடத்தும் போது சூழ் கொண்டு கரு கொண்டு பூக்குது, காய்க்குது, காயாகுது, கனியாகுது. அப்புறம் இந்த பூச்சி செத்துருச்சுன்னா எப்படி? இப்ப எண்ணற்ற தோட்டங்களில் பெரும் முதலாளிகள் என்ன தெரியுமா, கூலிக்கு ஆளை வச்சு இந்த பூவையும் இந்த பூவையும் அப்படியே செயற்கை கருத்தரிப்பு மாதிரி இங்கே கருத்தரிப்பு மையம். அன்னைக்கு குழந்தை வருகிற ஆற்றல் இருந்துச்சு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி. பிறப்பை கட்டுப்படுத்த நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு முக்கோணத்தை போட்டு வச்சிருந்தான். கொஞ்ச நாள் போச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர் எல்லா பேருந்துலே. கொஞ்ச நாள் போச்சு, நாம் இருவர் நமக்கு அதற்கு இன்னொருவர் முடிச்சிட்டார். அன்னைக்கு பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த பிரச்சாரங்கள் பரப்புரைகள். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை, செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தெருவுக்கு 2. ஏன்? பிறப்பு திறனை இழந்துட்டான். காரணம் என்ன? தண்ணி, சாப்பிடுற சோறு, நஞ்சு. 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய். என் குழந்தைக்கு புற்றுநோய் ஏன்? தாய்ப்பாலை தவிர எதையும் குடிக்கலடா பரதேசி. எப்படா புற்று வந்துச்சு? தாயின் மார்பை குடிச்ச பால் நஞ்சாயிருச்சு. ஏன் நஞ்சாச்சு? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுரக்காய், பூசணி, எண்ணெய், தண்ணி எல்லாம் நஞ்சு. அப்பதான் ஒரு கிழமை வந்தான் எங்க அப்ப, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் வந்தான். இப்ப எல்லாம் இயற்கை விவசாயம். விவசாயமே இயற்கை தாண்டா பிடிச்சக்காரா. இயற்கைன்னு ஒரு சொல்ல ஏன்பட வேண்டியது. செயற்கை ரசாயன உரங்களை கொண்டு வந்த இயற்கை விவசாயம் வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டும்பா. சரி, அது என்னன்னா இயற்கை உணவுன்னு சொல்றது. சரி, வச்சுக்க இயற்கை உணவு. இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணணும். இயற்கை உரம் எங்கிருந்து வரும்? ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் இல்லை. ஆடு மாடு வளர்ப்போம்னு சொல்ல, ஐயா ஆடு மாடு வளர்ப்பாராம். அரசு பால் விக்குது, ஆவின் பால். எங்க ஐயா மனத்தொங்கராஜ் கேளுங்க, பால் விக்கிறீல மாடுங்க. பால் பாக்கெட்ல கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் இருக்கு. பாலை எங்க கறக்குறீங்க? இங்க கறக்கு. உங்க வீட்டு குழாயத்திற்குனா வருதா குடங்குடமா? மாடு இல்லாம பால் எப்படி வரும்? ஏன் நீ ஒருத்தம் கூட கேட்கல? எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற? எத்தனை மாடு வச்சிருக்க? என்னைக்கு நீங்க இதெல்லாம் கத்துக்கொண்டு மேல இருந்து வர போறீங்க? கேள்வி கேட்க போறீங்க? அதனால நீ உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க சொன்னால, நான் நெல் போட்டேன் விற்கல, கரும்பு போட்டேன் விற்கல, வாழை போட்டேன் விற்கல, வீட்டு மனைய கூறு போட்டேன் உடனே வித்துருச்சுட்டான் நிலத்தை. நெல் விளைஞ்ச இடங்கள்லாம் கல் விளைஞ்சிருக்கு. நீ விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகள் ஆக்கிட்டு போகும்போது உணவுக்கு என்ன செய்வாங்கிற கேள்வியை நீ மறந்துடுற. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பினாலும் விஞ்ஞானி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். ஆனா விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். நீ விண்ணூர்தியில பறந்து போகலாம் பிளைட்ல, அவனுக்கும் பசிக்கும், அவனுக்கு சாப்பாடு பூமியில் இருந்தான் போகும். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா வேளாண்மை செய்தல் அரசு பணி என்று ஆக்குவோம்னு சொல்றது காரணம் அதுதான். ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை, வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றது காரணம் அதுதான். சிரிப்பா, இவரோட பின்னே சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனே பில்கேட்ஸே 2,50,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பண்றான்டா. ஏன் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான்? அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அதனால விவசாயம் பார்க்குறேன்.
நான் சொன்னா உனக்கு நக்கல், கேலி, கிண்டல். இந்த கேலி பண்றவன் கிண்டல் பண்றவன் பட்டியலெல்லாம் வச்சிருக்கேன். இருட்டு அரைக்கில போட்டு பூட்டி ஒரு 20 நாள் தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம போட்டு விட்டுருவேன். நீ தானே கேலி பண்ணவன், நீ தானே. கடைக்கு பால் குடிக்க போகும்போது, அண்ணா கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றி ஒரு டீ கொடுங்க. அங்கே போய் தோசை நெய் கொஞ்சம் விட்டு முருகலாம் ஒரு தோசை. அப்படியே தோசை கரண்டி எடுத்து ஒரே அடியாக போட்டு, நீ தானே மாடு வளர்க்குறத கேவலமாக பேசுகிற பரதேசி, நீ தானடா, இங்கே வாடா. நெய் இருக்கா, தயிர் இருக்கா, அதெல்லாம் பக்கனே நாக்கு திங்கி. நான் மாடு வளர்ப்போம்னு சொல்ல, மாடு வளர்க்குறது அப்படி. பூமியை காப்பாற்றுவதை தவிர வழி கிடையாது. உனக்கு கும்பிடுறதுக்கு பல கோடி சாமி இருக்கு என் தம்பி தங்கைகளே, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது இந்த பூமி தாயின் பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். வேற யாரும் இவ்வளவு அக்கறையோடு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஓட்டுக்காக நிற்கிறவன் இதை பேச மாட்டான். தான் பிறந்த நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் நிற்கிற ஒரு மகனால தான் இதை பேச முடியும். நீ ஓட்டு போடுவதும் போடாதும் உன் விருப்பம். இந்த அரசியலை நீ புரிந்து கொள்ளாமல் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. நீ மறுபடியும் உன் மதத்தை காப்பாற்ற காங்கிரஸுக்கே போடு. உங்க சின்னம்மா கோவிச்சாலும் கோவிச்சுக்கோ, உங்க சின்னம்மா மகன் ராகுல் காந்தி கோவிச்சாலும் கோவிச்சுப்பாரு. உனக்கு மான ரோசம் ஏண்டா? இத்தனை மீனவர் செத்துருக்கான், ஒருத்தன் இளவுக்கு ஆளாதவனுக்கு எப்படா ஓட்டு போடுற? ஓ வீட்டு இளவுக்கு வராதவனுக்கு என்ன மாயத்துக்கடா நீ ஓட்டு போடுற? மானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கச்சத்தீவு நமக்கென்று வைத்தால் கடல் எல்லை அதிகம், கச்சத்தீவு அவனுக்கு என்று கொடுத்தால் கடல் எல்லை அவனுக்கு அதிகம். யாரை கேட்டு கொடுத்த? ஏன் திருப்பி எடுக்கல? ஏன் எடுக்கல? என் படகு என்ன விலை? நானே வாங்கினா 10 பேர் சேர்ந்து வாங்கணும், வங்கியில கடன் வாங்கணும், 10 லட்சம் 20 லட்சம் மட்டும் படகு. ஒரே நாள்ல பறிச்சு சிங்களநாதன் தனி அவன் அரசுடன் மேய்க்கிறான், என் மலையை பிரிக்கிறான், கிழிக்கிறான், என்னை அடிக்கிறான், சிறையில் தூக்கி போடுறான். கேட்க துப்பு இல்ல? சொந்த நாட்டு மீனவனை ஒரு இன்னொரு நாடு கைது பண்ணி சிறைபிடித்து படகை சொந்தமாக்கிக் கொள்கிற போது தடுக்க துப்பு இல்லாதவனுக்கு எதுக்குடா நீ ஓட்டு போடுற? அவனுக்கு போர் பயிற்சி, அவனுக்கு போர் கப்பல் பரிசு. என் நாட்டு மீனவனை கொன்றவனுக்கு நான் போர் பயிற்சி கொடுப்பனா? சொல்லு. ஆயுத பயிற்சி கொடுப்பனா? என் நாட்டு என் மீனவனின் படகை பறித்து வைத்து ஏலம் போடுகிற அரசிற்கு போர் கப்பல் பரிசு கொடுப்பனா? ஏன் உனக்கு நாதி கிடையாது கேட்க? நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு கொடுத்து பாராணி ஆயுத பயிற்சி கொடுத்துறா, கப்பலை பாக்குறேன் நான். கொடுத்துரு பாப்போம். ஒரே தீர்மானத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருவேன். கச்சத்தீவை திருப்பி எடு போடுவேன். மாநில அரசு போடுகிற தீர்மானங்கள் சட்டங்கள் எல்லாம் நாங்கள் மதிக்க தேவையில்லை. இங்கிருந்து பிறகு மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மைத்துக்கு மதிக்க வேண்டும்? இங்கிருந்து ஒரு தீர்மானம் அங்க போடுவேன். எப்படி நீ மயிருன்னா கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு திர, அவ்வளவு கெட்டதுன்னா போய் எல்லாம் மொட்டையடிச்சு தெரிய வேண்டாம். எதுக்கு வளர்த்து வளர்த்து என்னைய தேய்ச்சி சீவி திரியிற? மயிருங்கிறது தூய தமிழ் வார்த்தைடா. தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலைந்த நிலையில் இந்த கடையில் திருவள்ளுவர் நம் தன் மறைமொழியில் போதிக்கிறது. இவருக்கு கேசம்னு சொல்லணும், இல்லைன்னா சிகைன்னு சொல்லணும், இல்லைன்னா முடின்னு சொல்லணும். மயிர்னு சொன்னா அது கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. போடா பிக்காரி. கையின்னா கெட்ட வார்த்தை அவர் கரம்னு சொல்லணும், கழுத்துனா கெட்ட வார்த்தை சிரம்னு சொல்லணும். சோறுங்கிறது கேவலம் சாதம் இல்ல ரைஸ். கொஞ்ச நாள் இப்படியே பேசிட்டு திரி, விரட்டி விரட்டி வெளுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன் பாரு. ரைஸா ரைஸாடா. நான் படப்பிடிப்புல படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது புதுசா நடிக்க வந்துருவான் எவனாவது ஒரு தொழில்நுட்ப கலைஞர் வந்துருவான். எங்க ஆளுங்கெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டாங்க. அண்ணே கொஞ்சம் ரைஸ் கொடுங்கண்ணே அப்படின்னா அவர் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு போறவங்க அவனுக்கு வைக்க மாட்டார், போயிடுவார். அண்ணே அண்ணே ரைஸ்ண்ணே சார் ப்ளீஸ் சார் ரைஸ் சார், திரும்பியே பார்க்க மாட்டான். பக்கத்தில் கொஞ்சம் எவ்வளவு நேரம் நீ ரைஸுன்னு கேட்டாலும் போட மாட்டான். அன்னை சோறு தாங்கன்னு சொல்லி போடுவான். அன்னை கொஞ்சம் சோறு கொடுங்கண்ணே, சாப்பாடு கொடுங்கண்ணே. மாறும் தம்பி. சீமான்னு ஒரு சிறிய மகன் வருகிற வரைக்கும் நேரலை இல்லை தம்பி, தொலைக்காட்சியில் எல்லாம் லைவ் தான்.
சீமான் ஒருத்தன் வர்ற வரைக்கும் பிரச்சாரம் தான் தம்பி, பரப்புரை கிடையாது. சீமான் வர்ற வரைக்கும் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி கிடையாது. சீமான் வர்ற வரைக்கும் எல்லாம் சூப்பர், வெரி குட் தான். இப்பதான் சிறப்பு, எல்லாரும் சொல்றான் சிறப்பு மகிழ்ச்சி அப்படின்னு. ஒவ்வொரு சொல்லாக மாத்துவோம். எல்லாம் பேசணும். நீனும் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக முருகனை கும்பிட்டு இருந்த. இந்த எளிய மகனும் தான் 5 ஆண்டு தான். என் முருகனை தவிர எவன் வீட்டில் வேற முருகன் இருக்கா பாடுறான் பாரு. திருமண அழைப்புகள், நாட்காட்டி எல்லாத்திலையும் நாங்க உருவாக்கணும், நான் வடிவமைச்சு இவன் தான் என் முருகன், தமிழின இறைவன் முப்பாட்டன் என்று நான் அறிமுகப்படுத்தின முருகன் தான் இருக்கான். நிறுவ சொல்லும் போது அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்துல ஜில்லான்னா டிஸ்ட்ரிக்ட்னா, அப்புறம் ஜில்லான்னா, இப்போலாம் எவனாவது ஜில்லா டிஸ்ட்ரிக்ட்னா அடிச்சிருந்துருவான். இப்ப எந்த மாவட்டம் மாறிடுச்சுல்ல, மாறும், அது மாதிரி மாறும், மாற்றும். அதனால தமிழ் இளம் தலைமுறையினர் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். நாங்க வாக்குக்கானவர்கள் அல்ல என்பதை என் அருமை சொந்தங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் தம்பி தங்கைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். நான் கையேந்தி நிற்பது உங்க வாக்கை கேட்டல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை கேட்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நான் ஓட்ட கேட்கல, என் இன சொந்தங்களின் உரிமையை காப்பாற்றுவதற்கான வலிமையை கேட்கிறேன். இவ்வளவுதான், இவ்வளவுதான். போட்டிங்க காங்கிரசுக்கு, போட்டிங்க பாரதிய ஜனதாவுக்கு. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங், 10 ஆண்டுகள் ஐயா மோடி. என்ன நடந்தது உனக்கு சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ காவிரி நதிநீர் வரலைன்னா உனக்கு என்ன கன்னியாகுமரி? காவிரி நதிநீர் இல்ல, தமிழ்நாட்டுக்கு குடிநீர் இல்ல. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கன்னியாகுமரி மீனவனுக்கு பாதிப்பு இல்ல, கச்சத்தீவுனால அது ராமேஸ்வரம் மண்டபம் அந்த பகுதியில் இருக்க மீனவனுக்கு தான் பாதிப்புனா தப்பு. நாகப்பட்டினம் மீனவன் அடிச்சா கன்னியாகுமரி மீனவனுக்கு வலிக்காது, கன்னியாகுமரி மீனவன் அடிச்சா நீ கடலூர் மீனவனுக்கு வலிக்காதுன்றதா அது சரி இருக்காது. உலகத்தில் என் இன மக்களின் மீது எங்க அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று துடிப்பவன் எவனோ அவன் தான் தமிழன், அவன் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளையா இருக்க முடியும். என் ஜாதி மீது அடி விழுந்தா தான் எனக்கு வலிக்கும், என் மதத்தின் மீது அடி விழுந்தா தான் எனக்கு வலிக்கும்னா சரி இருக்காது. என் இனத்தின் மீது எங்க அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்று எழுபவன் எவனோ அவனே தமிழன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு தம்பி தங்கிகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் செய்யணும். பூமி நாம் வணங்கக்கூடிய சாமி என்பதை நீ பிடிச்சுக்கணும். பிள்ளையாரை நீ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை நீ களிமண்ணால் செய்தால் களிமண்ணை தந்தவள் இந்த தாய் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லா கவனிச்சுக்கணும். நீ வணங்குகிற சாமியையும் தாங்கி நிற்பவள் உன் தாய் பூமிதான் என்பதை நீ உணர்ந்தால் இந்த பூமியை நீ வணங்குவாய். அதனால பூமியே நம் சாமி என்பதை புரிந்து கொண்டு அவள் மூஞ்சியில இந்த பிளாஸ்டிக் கழிவை போடுறது, குப்பையை போடுவது நீ பயன்படுத்தாத. இதே கன்னியாகுமரியில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர் இருக்கிற வரை இந்த பாலித்தீன், இந்த நெகிழி, குலைமம், இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த விடாமல் தடுத்தார். அவர் போனாரு, மறுபடியும் வந்துச்சு. நீ அருகில் இருக்கிற கேரளாவில் இந்த பாலித்தீன், இந்த நெகிழி, இந்த பிளாஸ்டிக் இருக்குதான் பாரு, இல்ல. நம்ம தம்பிகள் இங்கிருந்து கேரளாவுக்குள்ள போறாங்க, அந்த வண்டியை அவர் தடுத்துறாரு காவலர். சோதிக்கும் போது பிளாஸ்டிக் போத்தல் இருக்கு, தண்ணி போத்தல் எடுத்து வச்சுக்கிறார். 5 போத்தல் எண்ணி வச்சுக்கிறார். வண்டி எண்ணெய் குறிச்சுக்கிறார், அவருடைய அலைத்தொடர்பு எண்ணெய் குறிச்சுக்கிறார், வண்டி நிறத்தை குறிச்சுக்கிறார், அனுப்பிடுறார். திருப்பி அவர் 2 நாள் கழிச்சு அவர் திரும்பி வர்றார், நள்ளிரவில் வர்றார். வரும்போது இவரை மறிச்சு அந்த போத்தலை எடுத்து வச்சு இந்த வண்டி எண்ணெய் குறித்து இந்த வண்டியின் நிறத்தை எழுதிய காவலர் அல்ல அவர், வேற ஒரு காவலர் மறிக்கிறார். மறித்து வண்டி எண்ணெய் பார்க்கிறார். நில், இது ஒண்ணு தானே, கொண்டு போ. ஏன்னா அந்த காவலர் இந்த காவலருக்கு இந்த பொறுப்பை கடமை உணர்வோடு கடத்தி அந்த வண்டி வரும்போது, அந்த எண்ணு வரும்போது சரியாக நிறுத்தி இந்த போத்தலை நாட்டு கொண்டு போ, இங்க கூடாதுன்றான். அதனாலதான் அது கடவுளின் தேசமாக கேரளா இருக்கிறது. அவனுக்கு ஏன் 8 வழிச்சாலை இல்ல, அவனுக்கு ஏன் 4 வழிச்சாலை இல்ல? இருக்கிற வழியில போனா போதும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். வந்தா காட்டழிப்பான், மலையை நொறுக்கி சாலை போடணும்பான்,
அவன் போதும்ன்றான். சிறியதையே அழகுங்கிறான் ஈயர் சுமாசன். இருக்கிறதுல நிறைவா வாடுங்கிறான். ஆனா நமக்கு அந்த எண்ணம் இல்லை. எல்லாம் பெருசு பெருசா வேணும், எல்லாம் ஊசி, அவன் உழைக்காம சாப்பிடணும். அதனால என்ன விலை கொடுத்தாவது நம்ம தாயை காப்பாற்றணும், பூமி தாயை காப்பாற்றணும். நாம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக அதை வைத்து விட்டு போகணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி தூய காற்று, சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல தண்ணீர், நஞ்சில்லா உணவு, எரிக்க தடையற்ற மின்சாரம், நடக்க சரியான பாதை, இதையெல்லாம் நம் வைத்து விட்டு போகணும். படிக்க கல்வி, படிப்புக்கேற்ற வேலை, எல்லாருக்கும் சமமான சரியான மருத்துவம், இதையெல்லாம் இந்த மண்ணில் நம் சந்ததியினருக்கு வைத்து விட்டு போக வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி தமிழர் அரசு மலர்வதுதான், நாம் தமிழர் ஆட்சி மலர்வதுதான். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். அதுக்குதே ஒரே வழி. ஒரே வழி விவசாய சின்னத்திற்கு என் அன்பு சொந்தங்கள் வாக்களிப்பதுதான். இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்தி விட்டீர்கள், உதயசூரனுக்கு செலுத்தி விட்டீர்கள், தாமரைக்கு செலுத்தி விட்டீர்கள், கைச்சலுக்கு செலுத்தி விட்டீர்கள். ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். உங்களை விஞ்ஞானிகள் அமர்ந்திருக்கிற அருமை சொந்தங்களே, உங்கள் கைகளில் அலைபேசியில் உலகத்தை உள்ளங்கையில் சுருக்கி தந்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அதே உள்ளங்கைக்கு உணவை கொண்டாந்து தருகிற ஆற்றல் விஞ்ஞானிகளுக்கு இல்லை, விவசாயிக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாமல் விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கள். எல்லோரும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்கிறார்கள், விவசாயி தெய்வத்தின் வேலையை செய்கிறார். விவசாயம் என்பது வேலையும் அல்ல, தொழிலும் அல்ல, நம் பண்பாடு, வாழ்வியல். அந்த வேளாண் குடிமகன் வாழ வேண்டும், இந்த நாடு மக்களும் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பதை தவிர வேற வழியில்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மகன் நிறுத்துகிற வேட்பாளருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பி சேவியர் குமாரின் படுகொலைக்கு நியாயத்தை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடி பெறுவோம் என்கிற உறுதியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழ்.